அட இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சு, இவ்ளோ ஈஸியா வீட்லயே ஹாட் சாக்லேட் செய்யலாமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணதுதான் இட்டாலியன் கிரீமி ஹாட் சாக்லேட். டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஃபேன் ஆயிட்டேன்ப்பா. சோ டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாட் சாக்லேட் செய்யறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கம்பைண்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாயில்ட் மில்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிட்டு நீங்க விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அது இந்த மாதிரி திக் ஆகுற வரைக்கும். எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்கான கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கணும். கொஞ்சம் திக்கானதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை செட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துட்டு கை விடாம சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் அதை ஆட் பண்ணாமலே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் கொக்கோ பவுடரே உங்களுக்கு வந்து ஒரு டார்க் சாக்லேட்டோட நல்ல ஃபிளேவர் தான் கொடுத்துச்சு. இந்த மாதிரி திக் அண்ட் கிரீமி ஆனது ஃபிளேமை ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ யா, கிரீமி ஆன இட்டாலியன் ஹாட் சாக்லேட் ரெடி. சின்ன ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக நான் மேல கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ யா, அவ்வளவுதான். நல்ல கிரீமி அண்ட் டேஸ்டியான இட்டாலியன் ஹாட் சாக்லேட் ரெடி. இவ்வளவு நாளா இது தெரியாம நம்மளும் வெளியில வாங்கி ட்ரை பண்ணோம். இனி என்ன, வீட்லயே செஞ்சிட வேண்டியதான். கடையில ட்ரை பண்ண மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சீரியஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டாடா.